ஹே காய்ஸ், வெல்கம் பேக். டீனேஜர்ஸ்க்கான ஸ்கின் கேர் பற்றின சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். டீனேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பொருந்தும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டீனேஜர்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம டீனேஜர்ஸ்க்கான ஒரு ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீனேஜர்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிக்கணும், நான் என்னோடய ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கிறது, நான் கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாமா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாமா, டோனர் யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜில் இருக்கிற நீங்கள் தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இப்போ 13 இருந்தாலும் சரி, 14 இருந்தாலும் சரி, 15 இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின் நீங்கள் இப்போ வளர்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்களோட ஸ்கின் செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால நீங்கள் டம்ப் பண்ணி உங்களோட ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஸ்கின் இப்போ நேச்சுரலாகவே அது அழகாக தான் இருக்கும். உங்களோட ஸ்கின் அழகாக தான் இருக்கும். அழகாக இருக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜில். சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின் ட்ரையாக இருக்குது, என்னோடய ஸ்கின்னில் நிறைய ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய ஸ்கின் அன்ஈவனாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. இதுக்கான என்னோடய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த விதமான ஸ்கின் கேரையும் எந்த ஸ்கின் கேரையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்கின் கேரையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஐஒய் ஸ்கின் கேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கலாம். இதுக்கான நிறைய இப்போ நீங்கள் கிளென்சிங், நீங்கள் உங்களோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு ஒரு கடலை மாவு அதோட பால் சேர்த்துட்டு அதை உங்களோட ஃபேஸுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பிலை பவுடர், அரிசி மாவு, நீம் பவுடர் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேஸ் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலாடையை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாம் போயிட்டு உங்களோட ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரி கடலை மாவை ஒரு ஃபேஸ் கிளென்சராகவும் பாலாடையை மாய்ஸ்சரைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை, உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேர் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸ் நார்மலாக இல்லை, என்னோடய ஃபேஸில் நிறைய ஆக்னி இருக்குது, நான் ஆக்னி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, அங்கங்கேயா டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, என்னோடய ஃபேஸில் ஃபேஸ் அன்ஈவனாக ரொம்ப டார்க் பேச்சஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சிவியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நேச்சுரல் தெரபிஸ்ட் இல்லைனா டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறதால உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட ஸ்கின்னை கிளியர் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு நீங்களே ஏதோ ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் இன்னும் உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இதையும் தாண்டி நான் ஸ்கூலுக்கு போகும்போது கிளென்சர் யூஸ் பண்ணிக்கலாமா, டோனர் யூஸ் பண்ணிக்கலாமா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. நீங்கள் என் ஸ்கின்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எனக்கு ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களாகவே ட்ரை பண்ணி புதுசாக ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி புதுசாக இந்த டீனேஜில் ப்ராடக்ட்ஸை உங்களோட ஸ்கின்னில் டம்ப் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அப்படி ரொம்பவே ஸ்கின் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா டிஐஒய் ஸ்கின் கேர் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னை நீங்களே கேர் பண்ணிக்க முடியும். இதோட நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கடலை மாவு பேக், அரிசி மாவு, நீம் பவுடர் ஃபேஸ் பேக் இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த நீம் ஃபேஸ் பேக் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கிற அந்த சன்னால் வரக்கூடிய அந்த கலர் சேஞ்சஸ், இந்த நீம் ஃபேஸ் பேக் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற சன் டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம், இல்லை இந்த மாதிரி ஸ்கூல் போயிட்டு வரோம், அந்த மாதிரி போயிட்டு வரும்போது என் ஸ்கின் வந்து இந்த மாதிரி சன் எக்ஸ்போஷரில் ஸ்கின்னோட கலர் டல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2-3 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட நீங்கள் கடலை மாவு பேக், கடலை மாவோட பால் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், கடலை மாவோட தயிர் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கடலை மாவோட வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கடலை மாவோட இந்த நீம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பாசிப்பருப்பு பவுடரோட ஹனி மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன பிக்மெண்டேஷன்ஸ் ஆக்ஸ் வந்து நீங்கள் வீக்லி 2-3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை தேடி ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. டீனேஜர்ஸ் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும், எனக்கு வந்து பண்ணணும் அதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட ஸ்கின்னை நீங்கள் வந்து தேவையில்லாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களோட ஸ்கின்னில் பண்ணாதீங்க. DIY ஸ்கின் கேர் நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருட்களை வச்சு, நம்மளோட கிச்சனில் கிடைக்கிற திங்ஸை வச்சு டீனேஜில் இருக்கிற பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின் கேருக்கு நீங்கள் DIY விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாலே உங்களோட ஸ்கின்னை நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே டீனேஜில் இருக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே பொருந்தும். நீங்கள் உங்களோட ஸ்கின்னை நேச்சுரல் வேயில் கேர் பண்ணிக்கிறது தான் சேஃப் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஸ்கின் கேர் பற்றி கேட்ட எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீனேஜர்ஸோட ஸ்கின் கேர் பற்றின இன்னும் சில கேள்விகளுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எத்தனையோ டீனேஜர்ஸ்க்கு இந்த கேள்விகள் இருக்கும். அவங்களோட ஸ்கின்னை தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க டேமேஜ் பண்ணிக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதால அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் நம்மளோட யங்கர் ஜெனரேஷன் வந்து அவங்க ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணாமல் சந்திக்க முடியும். இன்னும் உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, bye. Take care.